தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நாமெல்லாம் பட்டாசு வெடிச்சு தீபாவளி கொண்டாடுவோம். ஆனா ஹிண்டன்பர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, டாப்பான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்களுடைய சீக்ரெட் ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் இத வந்து அப்பப்போ வெளியிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய உருவாக்கி கொண்டாடுறது அந்த நிறுவனத்தோட வழக்கம். பொங்கலுக்கு அவங்க இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தையே நாங்க மொத்தமா மூடப் போறோம் அப்படின்றது தான் அந்த அறிவிப்பு. இந்த விஷயம் தொடர்பா நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதானி பத்தி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இருமுறை வச்சு அவர்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட கிராஷ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் நாத்தன் ஆண்டர்சன் அவர் இப்போ என்ன சொல்றாரு, நாங்க இந்த நிறுவனத்தை வந்து மொத்தமா மூடுறோம் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இல்ல காரணம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து கொடுத்திருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, நான் என்னுடைய ஃபேமிலியோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்திருக்காரு. பட் இதுக்கு நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்காதது ஒண்ணு வந்து ஆட்சி மாற்றம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப ஆட்சி மாற்றம் நடந்தது வந்து அவர் எதிர்பார்க்காத ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து சம்பாதித்து வைத்திருக்கிற எதிரிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது வந்து 2014 இருந்து கிட்டத்தட்ட 2014 இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு இல்லாத கம்பெனிஸ் மேல வந்து அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த கம்பெனியோடைய ஒரு சில டிசிஷன்ஸை வந்து லீக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம அந்த வாங்க வேண்டிய கம்பெனி, அதாவது வந்து ஏ வந்து பிஏ வாங்குது அப்படின்னா அந்த பியோடைய ஷேர் பிரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல இருக்கும்போது, இப்ப ஏ வந்து பெரிய கம்பெனியா இருக்கும். அப்ப ஏ வந்து பிஏ வாங்க போகுதுன்னு விஷயம் வெளியில வந்துருச்சுன்னா பியோடைய ஷேர் பிரைஸ் ஏறிடும். அப்ப பியோட ஷேர் பிரைஸ் ஏறிடுச்சுன்னா ஏக்கு அது நஷ்டமாகும். அதனால கூடுமானிக்கு இதை ரகசியமாவே வைப்பாங்க. பட் ஹிண்டன்பர்கோடைய வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவல்களை வெளியில விடுறது. அது ஒரு சில சமயம் பாசிட்டிவா ஒர்க் ஆகும், நெகட்டிவா ஒர்க் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அவசர அவசரமா இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே கூட அந்த கம்பெனி பியோடைய ஷேர்ஸை வந்து ஹிண்டன்பர்கே வாங்குவாங்க. ஹிண்டன்பர்க் வந்து யூஸ் டு பி a ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். பட் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது இட் பிகேம் a ஷார்ட் செல்லிங் ஏஜென்ட். லேட்டர் ஸ்டேஜ்ல அவங்க வந்து ருசி பார்த்துட்டாங்க. ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கம்பெனியுடைய டேட்டா வந்து வெளியில வருது அப்படின்னு அதை யூஸ் பண்ணி அவசரமா வந்து ஷேரை வாங்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில விட்டு மார்க்கெட்டை கிராஷ் பண்றதோ இல்ல மார்க்கெட்டை அப் பண்றதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த நேரத்துல அந்த ஷேரை வித்து தேவர் மேக்கிங் ஷார்ட் செல்லிங் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முடிவு வந்து பலவித காரணங்கள் இருக்கலாம். இதுல முக்கியமா காரணமான நான் பாக்குறதுன்னா யூஎஸ்ல இருக்கிற அந்த அரசியல் மாற்றம் அது வந்து கண்டிப்பா இவருக்கு நெகட்டிவா தான் இருக்கும். ரெண்டாவது, எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்போடைய பெரிய ஆதரவாளர் எலான் மஸ்க், ட்விட்டரோட எலான் மஸ்க். இவர் வந்து ட்விட்டரே பதம் பார்த்தாரு. ஹிண்டன்பர்க் வந்து நேட் ஆண்டர்சன் வந்து ட்விட்டரை பதம் பார்த்தாரு. எப்ப பார்த்தாருன்னா, உங்களுக்கே தெரியும் ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் வாங்கும்போது ஏகப்பட்ட குழம்புகள் வந்து இருந்தது. அவர் வாங்குறாருன்னு சொன்னாங்க, வாங்கலன்னு சொன்னாங்க. திடீர்னு ட்விட்டரோட பிரைஸ் எல்லாம் பயங்கரமா இறங்கிச்சு. அப்புறம் சம்பந்தமே இல்லாம திடீர்னு ரொம்ப லோவா இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு இல்ல எலான் மஸ்க் உள்ள போய் வாங்கினாரு. ஹிண்டன்பர்க் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் தட். அவங்க வந்து எப்படியாவது எலான் மஸ்கை வந்து இதுல வந்து ஒரு பெரிய குற்றவாளியா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் தே ஃபெயில்டு. ஸோ எலான் மஸ்க் ஆல்சோ மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சான்ஸ். அவருடைய சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் இந்த ரிஸ்க் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பர்சனல் ரீசன் சொல்லிட்டு இந்த கம்பெனியை மூடிட்டு போறான்றது என்னுடைய கருத்து. இதுக்கு பின்னாடி பல தகவல்கள் வரலாம். பட் தான் என்னுடைய கருத்து இந்த ரெண்டு ரீசன் தான். ஒன்னு, ட்ரம்ப் ஜெயிச்சது. ரெண்டாவது, எலான் மஸ்கோடைய ப்ராபப்ளி எலான் மஸ்கோடைய கோவத்துக்கு ஆளாகாம தப்பிச்சிடலான்னு நினைச்சிருப்பான். ஸோ ஹிண்டன்பர்க் மேல வைக்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து இந்திய அரசியல் தலையீடு. அதாவது இந்தியாவில் இருக்கிற சில கட்சிகளுக்கும் இந்த ஹிண்டன்பர்க் அமைப்புக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. இவர்கள் 2 பேரும் இணைஞ்சு இந்தியாவோட எக்கனாமியவே சரிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வெளியான விஷயம்தான் அதானி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நம்பகத்தகுந்த ஒரு குற்றச்சாட்டா இருக்கு? இல்ல, அதாவது ஹிண்டன்பர்க் வந்து ஏற்கனவே ஒரு இந்தியன் கம்பெனி, 2-3 இந்தியன் கம்பெனிஸை டார்கெட் பண்ணிருக்காங்க. பட் அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு பேக் கிளாஷ் நடந்ததில்லை. இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னாடி எல்லாருமே நின்று இது பண்ணதில்லை. இது பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியத்தகமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஹிண்டன்பர்கோட வெப்சைட்ல போயிட்டு
அவங்களுடைய அபவுட் அஸ்ன்னு ஒரு பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 2014 இருந்து எந்தெந்த கம்பெனிஸ் பத்தி அவங்க irregularities ரைஸ் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் அந்த மாதிரி ஆச்சு, யார் யார் எந்தெந்த கம்பெனிஸ் பத்தி ரைஸ் பண்ணா அதுல என்ன நடந்தது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஓ வேலையை விட்டு போயிட்டாங்க, அந்த கம்பெனியே வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி டீலிஸ்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. 2014 இருந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் போட்டிருக்காங்க. மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த 2024 அந்த இதுலயும் 2023 இது ரெண்டுத்துலயுமே அதானி பத்திய ரிப்போர்ட்டை பத்திய பேச்சே கிடையாது. ஏன் அதை தூக்குனாங்கன்னு தெரியல. அந்த அவங்களுடைய வெப்சைட்லயே அதானி பத்திய ரிப்போர்ட்டை காணோம். என்ன என்ன காரணம்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க they would have felt that அந்த அதானியோட ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபேக் ரிப்போர்ட், அது வந்து ஒரு இதுவே கிடையாது, எந்த வித இதுவும் கிடையாது. ஏன்னா வந்து அதை பத்தி விசாரணை வந்து செபி நடத்திட்டாங்க. இவங்க செபி விசாரணை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றமும் இல்ல செபி விசாரணைகள் நம்பிக்கை இருக்கு, இது வந்து ஒரு பக்காவான ஃபேக் ரிப்போர்ட்னு சொல்லிட்டாங்க. சோ அவருக்கு எந்தெந்த கம்பெனிஸ், அதாவது இங்க இருக்கிற அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கா அப்படின்றது நமக்கு அதை வந்து டேட்டா பூர்வமா நம்மளால நிரூபிக்க முடியுமா நமக்கு தெரியாது. ஆனா நேட் ஆண்டர்சன் அவரு வந்து ஜார்ஜ் சோரோஸோட ரொம்ப க்ளோஸான ஒரு கான்ஃபிடென்ட், எல்லாருக்குமே தெரியும். ஜார்ஜ் சோரோஸோட ரொம்ப நெருங்கிய பழகிட்டு இருந்தாரு. அவருடைய கம்பெனி வந்து இன்டைரக்டா அவருடைய கம்பெனில வந்து ஹிண்டன்பர்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ரிசர்ச் டேட்டா நம்மகிட்டே இருக்காது. ஏற்கனவே முதல் தடவை வந்து ஒரு அதானி மேல குற்றச்சாட்டு வச்சு நம்மளுடைய மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அடி வாங்கினப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இவர் ஜார்ஜ் சோரோஸோடைய பின்புலத்துல தான் அவர் இயங்கிட்டு இருக்காரு, ஹிண்டன்பர்க் கம்பெனி இயங்குதுன்னு சொன்னாங்க. சோ ஜார்ஜ் சோரோஸோடைய தொடர்புடைய இந்திய அரசியல்வாதிகள் யாரு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ இவர் ஜார்ஜ் சோரோஸோடைய பின்புலத்துல இயங்குற ஒரு கம்பெனின்னு இருக்கும்போது இவரும் இந்திய அரசியல்வாதிகளும் யார் யார் தொடர்பு இருப்பாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். இது வந்து நீங்க டேட்டா வாரியா ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே எங்கன்னா ஒரு அண்டர்லைனிங், எங்கன்னா ஒரு அண்டர் கட்டிங், எங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு சில என்ஜிஓக்கள் வந்து நாங்க ஏழைகளுக்கு உதவி பண்றோம்னு ஆரம்பிச்சு மத மாற்றத்துல இறங்கினாங்களோ அது மாதிரி இவர் வந்து நேட் ஆண்டர்சன் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்க வந்து irregularities கண்டுபிடிக்கிறோம், அதாவது வந்து இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பினான்சியல் irregularities கண்டுபிடிக்கிறோம்னு உள்ள வந்துட்டு அவர் கடைசியில வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் ஏஜென்ட்டா மாறிடுச்சு அந்த கம்பெனி. அது போலதான். பட் தென் அவருக்கு ஜார்ஜ் சோரோஸோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, அதை வந்து யாருமே மறுக்கவே முடியாது. சரி, இப்போ நம்முடைய பிரைமரி கேள்வி எங்க வருது அப்படின்னா சார், இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்கேண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்போ ஹிண்டன்பர்கே ஒரு ஸ்கேண்டல்ல ஈடுபட்டிருக்கு. ட்ரம்ப் வந்தா நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி தான் இவங்க வந்து அந்த நிறுவனத்தை கலைச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றத உண்மைன்னு வச்சுக்கிட்டா, இப்ப நிறுவனத்தை கலைச்சுக்கிட்டா கூட எப்படியும் நம்ம நடவடிக்கை எடுக்க தானே போறோம். எடுக்கிறதுக்கு சட்டத்துல வழி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ எதை மையப்படுத்தி இவங்க அந்த நிறுவனத்தை கலைக்கிறாங்க? அப்படி கலைக்கிறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இல்ல இதுல லாபம் நஷ்டம் பார்த்து கலைக்கிறது இல்ல. அதாவது இது மெஜாரிட்டியா நீங்க பாத்தீங்கன்னா கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ், அக்கௌண்ட் ஹோல்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஹிண்டன்பர்க் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கிடையாது. அது நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஹிண்டன்பர்க் வந்து ஒரு அமெரிக்க கோர்ட்லயோ இல்ல வந்து ஒரு செனேட்லயோ நீங்க வந்து அவங்க மேல ஒரு கேஸ் போட்டு கூட்டு வரணும் அப்படின்னா அதற்கான வேலைகள் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து அவங்க பப்ளிக் லிமிடெட் கிடையாது. அவங்க வந்து பப்ளிக்கா வந்து மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி ஷேர் ட்ரீட் பண்றது கிடையாது. பட் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அகெயின்ஸ்ட் தேர் ரூல். அவங்க இன்சைடர் ட்ரேடிங்லயே வந்து நிறைய வந்து தப்பு வேலையை பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு சம்மன் கொடுத்தோ இவங்களை கூப்பிட்டோ விசாரிக்கும் போது நடுவுல அவர் பல பேரை வந்து பலிகடை ஆக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நேட் ஆண்டர்சன் வந்து ப்ராபப்ளி பலிகடை ஆக்கலாம், இல்ல வழக்கம் போல விக்டிம் கார்டை பிளே பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க காங்கிரஸோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா, இந்தியன் காங்கிரஸோட ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா, ஜெயராம் ரமேஷ் உடனே ஒரு பதிவு போட்டார். உடனே ஒரு பெரிய லெட்டர், அது எதுக்கு போட்டாரு அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. உடனே வந்து அவர் ஒரு கம்பெனியை மூட்டு போறதால நாங்க வந்து மோடி மேலையும் அதானி மேலையும் வைக்கிற குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு. யாருமே கேட்கல அவரை, என்னங்க இந்த மாதிரி மூடிட்டு போயிட்டாங்க, யாருமே கேட்கல. அவரா முன் வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பதட்டம் இருக்குது இல்ல, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஏன் பதறீங்க? ஒரு கம்பெனி அவன் இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்யறான், அவன் மூடிட்டு போறான், போகட்டும். ஆனா இதுக்கு விசாரணை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு விசாரணை இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி நீங்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலையை ஏதோ பண்ணிட்டு திடீர்னு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை he will not take it lightly. அவங்க வந்து இது வந்து கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. மேபி ஜாய் பைடன் ஜெயிச்சிருந்தா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு விசாரணை இருக்கும். இதுல டைரக்டா நேட் ஆண்டர்சன் வந்து பாதிக்கப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்காது. அதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாம் பக்காவா பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு சிஇஓ, அவ்வளவுதான், அந்த கம்பெனியோட சிஇஓ. பட் தென்
அவருக்கு வந்து இந்த ட்ரேடிங் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் குறுக்கில் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸை வச்சு மோஸ்ட் ப்ராப்ளி அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். பட் தென் கண்டிப்பா விசாரணை இருக்கும். அதுல கவலையே கிடையாது. நம்மளால விசாரிக்க முடியாது. நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம கோர்ட் வந்து நமக்கு அந்த சட்டம் கிடையாது. பட் அமெரிக்க சட்டம் அது கண்டிப்பா வந்து அவங்க விசாரிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த மாரி நாங்க நிறுவனத்த மூடுறோம் அப்படின்னு சொன்னோனே, அதானி அவருடைய ஷேர்ஸ் வந்து ஒரு பக்கம் ரைஸ் ஆயிட்டே போகுது. அப்போ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? குற்றச்சாட்டு அவரு சொல்லிட்டாரு. சொன்னோனே ஷேர்ஸ் இறங்குச்சு அப்படின்றத எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டு உண்மை. அதனால தான் ஷேர்ஸ் இறங்கிடுச்சு அப்படின்றாங்க. இப்ப அவங்க கம்பெனிய வந்து குளோஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோனே, உடனே ஷேர்ஸ் ஏறுது. இப்ப அதானி பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப எது சரி? ஹிண்டன்பர்க் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதானா? இல்ல அது ஒரு அட்டாக்? இல்ல ஹிண்டன்பர்க் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்றது உங்களுக்கு உச்சநீதிமன்றமே நம்மளுக்கு தீர்ப்பா கொடுத்துட்டாங்களே. அந்த ரிப்போர்ட் வந்து நம்பகத்தன்மை கிடையாது. செபி வந்து அதை இது பண்ணிட்டு அது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொன்னதையே வந்து உச்சநீதிமன்றமும் ஒத்துக்கிட்டு, உச்சநீதிமன்றத்துக்கு மேல மறுபடியும் இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேணும்னு கேட்டபோது உச்சநீதிமன்றம் அதை மறுத்துட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு செபி மேல நம்பிக்கை இருக்கு, தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்பவே அவர் வந்து அதானி வந்து அந்த மாதிரி ஒரு irregularities-ல லீட் ஆகல, அவரை மாதிரி பண்ணலன்றது உருவாயிடுச்சு. மார்க்கெட் வந்து இட் வில் ரியாக்ட் இன் so many other ways. கொஞ்சம் வித்தியாசமான வழியில ரியாக்ட் பண்ணும். நம்பர் 1, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆன உடனே ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாமே ஷார்ட் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதானுடைய ஷேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு. அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒன்னொன்னா வாங்கி எல்லாம் உள்ள வந்து கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சு மறுபடியும் அதை வாங்க ஆரம்பிச்சாங்க. வாங்க ஆரம்பிக்கும் போது அதோடைய பிரைஸ் எல்லாம் நிறைய ஏறி போய் இன்ஃபேக்ட் அது எந்த இடத்துல இருந்து லூஸ் ஆச்சோ அங்கிருந்து அதிகமான பிரைஸ் தான் போய் நின்னுச்சு அது. சோ அப்பவே வந்து மக்களுக்கு வந்து அதானி கம்பெனிஸ் மேலே அதானி குரூப் மேலே வந்து நம்பிக்கை வந்துதான் அவங்க போய் ஷேர் எல்லாம் வாங்கினாங்க. இன்னைக்கு அவங்க போய் வாங்குறாங்கன்றதுக்காக வந்து அப்படி சொல்லிட முடியாது. ஒரு நம்பிக்கை தான். இப்போ எப்படின்னா, ஓகே, ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொன்ன கம்பெனியே மூடிட்டு போகுது, அவங்க மூடிட்டு போறாங்கப்பா அப்படின்னா அப்ப குற்றச்சாட்டு பொய்ன்னு தானே அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகி அதிகமான ஷேர்ஸ் வாங்கலாம் தான் யோசிப்பாங்க. மார்க்கெட் வந்து மார்க்கெட்ல மக்கள் ரியாக்ட் பண்றது வந்து ரொம்ப வித்தியாசமான இதுவா இருக்கும். ஒரு சின்ன ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆச்சுன்னா கூட டமால் மார்க்கெட்ல ஒரு சில பேர் அவசரமா ஷேரை வைக்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். மார்க்கெட் இஸ் லைக் தட். அது வந்து ஒரு இதுக்குமே கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்தா மார்க்கெட் நல்லா இருக்கும். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தா யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஒரு கூட்டணி அரசாங்கம்னு சொல்றாங்க, கூட்டணி அரசாங்கத்துல யாராவது ஒருத்தர் மிரட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும்னா அது மார்க்கெட் வந்து ஓலட்டைலா இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் பப்ளிக் மணி. எல்லாருமே உள்ள போடுறாங்க, ஒரு சேஃபான இடத்துல ஷேர் இது பண்ணி அந்த ஷேர் பிரைஸ் மேல போய் அப்படின்னு பப்ளிக் மணி தான் அது எல்லாமே. சோ அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கும் நான் பெரிய கனெக்ஷனை பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு மூடிட்டு போனதுக்கும் ஷேர் பிரைஸ் ஏறினதுக்கும் நான் பெரிய கனெக்ஷன் பார்க்கல. பட் தென் என்னால ஒண்ணுதான் சொல்ல முடியும், மக்களுக்கு அதானி மேல அதீதமான நம்பிக்கைத்தன்மை இருக்கு. அதை வந்து ஹிண்டன்பர்க்னால உடைக்க முடியல. அவன் 2வது முறையும் ட்ரை பண்ணி பயங்கரமான மிதி வாங்கின விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2வது தடவை இதே மாதிரி ஹிண்டன்பர்க் வந்து 2வது தடவை இதே மாதிரி அதானி பத்தி ஒரு ரிப்போர்ட் அடிச்சு எவனுமே அதை பத்தி மதிக்கல. இன்ஃபேக்ட் எல்லாரும் பீப்புள் இந்தியன்ஸ் வேர் ட்ரோலிங் தம். அவங்க வந்து ட்விட்டர்ல எல்லாத்தையும் பயங்கரமா ட்ரோல் பண்ணி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அதை பத்தி அவன் பேசவே இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த எஃபெக்ட் தான். அதனால இது பெரிய இது இல்லை. பட் மக்களுக்கு அதானி மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஹிண்டன்பர்க் இஸ் அ பார்ட் ஆஃப் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபகண்டா திரும்ப சமூக வலைதளங்கள்ல வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை கலைக்கப்பட்டது, இந்த நிறுவனத்தை கலைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சது இந்த டீப் ஸ்டேட்டோட தோல்வியை தான் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? ஒரு 4 நாள் முன்னாடி மார்க் ஜூக்கர்பர்க் வந்து மன்னிப்பு கேட்டாரா? நீங்க அதை படிச்சீங்களா? மெட்டா நிறுவனம் வந்து தவறுதலா வந்து இந்திய எலெக்ஷனை வந்து நாங்க தவறா கணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனம் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? நீங்க அதை பாத்தீங்களா? ஒரு வாரம், ஐ திங்க் 2 வீக்ஸ், 2 வாரம் முன்னாடி மெட்டாவுடைய ஃபேக்ட் செக்கோடைய மெத்தடாலஜியை நாங்க மாத்த போறோம், நாங்க வந்து we going to follow ட்விட்டர் பாலிசிஸ் சொன்னாரா? அதை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மெட்டா ஹேஸ் அனௌன்ஸ் தட் they going to review their ஃபேக்ட் செக்கிங் பாலிசி. அவங்க முன்னாடி வந்து ஃபேக்ட் செக்கிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான மெத்தடாலஜி பண்றது தான் உங்களுக்கும் எனக்குமே தெரியும். நம்ம எதை போட்டாலுமே ஃபேக்ட் செக்ல வந்து அது ஃபால்ஸ் கெஸ்னு தூக்கிடுவாங்க. ஈவன் இஃப் யூ கோ அண்ட் கிவ் them proof they will not bother. அந்த மாதிரி இருந்தது. அப்ப அதெல்லாம் இல்லாம now he has clearly announced. அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அது யாருக்கு ஆதரவா? இல்ல இது நடந்தது எலெக்ஷனுக்கு அப்புறம். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது நடந்துச்சு. அமெரிக்கன் எலெக்ஷனுக்கு அப்புறம் கேக்குறது என்னன்னா சார், இப்போ ஃபேக்ட் செக்கிங் மெத்தடாலஜியை மாத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, முன்னாடி இருந்த மெத்தடாலஜி யாருக்கு ஆதரவா இருந்தது? அது எப்படி செயல்பட்டுச்சு? இல்ல யாருக்கு ஆதரவா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, whether it is a religion based or something like that, நாட்டை பத்தியோ இல்ல எதை பத்தியோ ஏதாவது தவறுதலா நம்ம ஒருத்தவங்க வந்து பதிவு போடுறாங்க, நம்ம எல்லாம் போய் அதை ரிப்போர்ட் அடிச்சோம் அப்படின்னா கூட
அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வாஸ் வெரி வீக். இட் வாஸ் வெரி பேட். நாங்களே பல தடவை அவங்களுக்கு மெயிலே போட்டிருக்கோம், எழுதியிருக்கோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து எங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எந்த விதத்துல எங்களுக்கு பாதிக்கலன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா மரண கேவலமா எழுதியிருப்பான். அவ்வளவு கேவலமா நாட்டு நடக்காதெல்லாம் எழுதியிருப்பான். காஸ்டிசம், அந்த செக்ஸிசம், அந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தானுங்க. ஸோ இவங்களுடைய ஃபேக்ட் செக் உடைய மெக்கானிசம் எப்படி இருந்துச்சுன்னா, the moment you report, அந்த ரிப்போர்ட்டை வந்து they never go back. அவங்க வந்து இப்போ ட்விட்டர்ல அப்படி கிடையாது. ட்விட்டர்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா they take it very seriously. They have a batch of people. ட்விட்டர்லயும் அந்த பிரச்சனை இருந்தது. ட்விட்டர்லயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா they never used to do it. எலான் மஸ்க் வந்த அப்புறம் he fired people left, right, center, including certain Indians who were very left minded. அந்த மாதிரி ரொம்பவே வந்து அவங்க வந்து ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்துல எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நீங்க வலதுசாரிகளுடைய ஐடிகள் எல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்போட ஐடியா பிளாக் பண்ணி தான் உங்களுக்கே தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி இருந்ததை வந்து ட்விட்டர்ல வந்து இவர் மாத்தினாரு. இது மாத்தின அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தேர் லிட்டில் ஃபியர், அதாவது கொஞ்சம் பயப்படுறாங்க. கொஞ்சம் பயம் வந்திருக்குது. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெட்டா வந்து கொஞ்சம் பயந்து என்ன சொல்லிடுறாங்க, நாங்க வந்து எங்களுடைய ஃபேக்ட் செக் மெக்கானிசம் மாத்திரம், we are going to the policies applied like Twitter. அது எதுவும் அப்படியே ட்விட்டரோட இது ஃபாலோ பண்ண போறேன், பட் அது சும்மா அடி பூசி மொழிக்கிட்டு நாங்க ட்விட்டர் என்ன இது பண்றாங்களோ அதையே நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தது 2 வாரம் ஆச்சு. இப்ப 4 நாள் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மெட்டா ரொம்பவே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்திய அரசாங்கத்தில். பிகாஸ் நாங்க வந்து உங்க எலெக்ஷனை வந்து நாங்க தவறா கணிச்சிட்டோம், மெட்டா வந்து தவறா கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இன்க்ளூடிங் இன்னைக்கு நடந்த அந்த இந்த ஹிண்டன்பர்கோடைய க்ளோஷர் சேர்த்து தான் சொல்றேன், அந்த கம்பெனி க்ளோஷர் எல்லாமே டீப் ஸ்டேட்டோடைய ஒரு செங்கலையும் நம்ம பிடிக்கிட்டே இருக்கிறோம். டீப் ஸ்டேட்டோடைய அவங்களுடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய மீடியா ஸ்ட்ரென்த், அவங்களுடைய சோசியல் மீடியா ஸ்ட்ரென்த்ல இருந்து ஒரு கல்லா நம்ம பிடிக்கிட்டே வர்றோம். இப்ப என்ன ஆகும்னா இது கொஞ்சம் சீர் பண்ணணும். இப்ப ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஆனா ஃபேஸ்புக் அப்படி கிடையாது. ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தே இன்டர்ஃபியர்ட் இன் அவர் எலெக்ஷன்ஸ். நம்மளோட எலெக்ஷன்ஸ்ல அவங்க இன்டர்ஃபியர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கான ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியை காங்கிரஸோட டைஅப் போட்டு தே இன்டர்ஃபியர்ட் இன் அவர் எலெக்ஷன்ஸ். அந்த மாதிரி பட் ட்விட்டர் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணல. ட்விட்டர் வந்து வாஸ் வெரி கிளியர். எலான் மஸ்க் வாஸ் வெரி கிளியர் தட் ஹி வாஸ் சப்போர்ட்டிங் ட்ரம்ப். பட் த சேம் டைம் he never used that platform to advise against anybody. அது மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. அவருடைய பர்சனலா அவர் பண்ணாரு, அவ்வளவுதான். ஆனா மெட்டா அப்படி கிடையாது. மெட்டா as a company worked with the opposition party காங்கிரஸ். அவங்களோட காங்கிரஸோட வந்து கைகோத்து ஒர்க் பண்ணாங்க. சோ இது எல்லாமே டீப் ஸ்டேட்டோடைய இதுதான். டீப் ஸ்டேட்டோடைய ஒரு செங்கலையும் மெதுவா இப்பதான் புடுங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது ஒரு நல்லதே நடக்கும், பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும், ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் டு பி பேலன்ஸ்ட். ஒரு பேலன்ஸா இருக்கணும். நல்லதையும் பேசணும், கெட்டதையும் பேசணும், வலதுசாரியும் பேசணும், இடதுசாரியும் பேசணும், எல்லாத்தையும் பேசணும். ஆனா அதே சமயம் வந்து இவங்க வந்து ஒரு இடத்தை மட்டும் ஒரு மீடியாவை கேப்சர் பண்ணிட்டு இவங்க மட்டும் தான் பேசணும், இவங்க பேசுறத வந்து அது வந்து அவங்கள குறவழிய நசுக்குவோன்னு சொல்றது வந்து தவறு. அதுதான் இப்ப நடந்திருக்குது. இது நல்லதுதான். இது டீப் ஸ்டேட்டோடைய வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வீக்னஸ் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. வரட்டும், வெளியில வரட்டும், பார்ப்போம். நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. இந்த டீப் ஸ்டேட்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாராளமா. இது நிறைய பேர் ஏற்கனவே 2024 எலெக்ஷன்ஸ்ல சொன்னாங்க இல்லையா? 24 எலெக்ஷன்ஸ்லயே வந்து டிபிக்கலா ஜார்ஜ் சோரோஸ் அங்க என்ன பாஷை பேசுறாங்களோ அப்படியே வந்து ராகுல் காந்தி இங்க பேசுறாரு. ராகுல் காந்தி என்ன பேசுறானோ அதே வந்து கமலா ஹாரிஸ் பேசுறாங்க. சேம் லாங்குவேஜ். அப்படியே, அதாவது ஒரே ஒரு மாற்றம் கூட கிடையாது. இவர் என்னத்தை பேசுறது அப்படியே அதை பத்தி அங்க அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதை யோசிக்கணும்ல. டீப் ஸ்டேட்டோடைய கனெக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்ப சொல்லிட முடியாதுல்ல. எல்லாருக்கும் டீப் ஸ்டேட்டுடைய கனெக்ஷன் இட் கோஸ் டீப். நல்ல நிறைய இடத்துல போகுது. அது முக்கியமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தேர் ஆல் வெரி வெரி இன் டச். அவங்க டைரக்டா வந்து ஜார்ஜ் சோரோஸோட இருக்கிறாங்க. ஏன்னா ஜார்ஜ் சோரோஸ் பேசுற மொழிய எந்தவித மொழிபெயர்ப்பும் இல்லாம அப்படியே பேசுறாரு ராகுல் காந்தி. சோ அப்ப நீங்க உங்களுக்கு டவுட்டே வேணாமே. ஐஎன்சி இஸ் இன் ரெகுலர் டச் வித் டீப் ஸ்டேட்டோட கண்டிப்பா டச்ல தான் இருக்காங்க. இதுல 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 ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஃபனியான விஷயம். மெட்டா வந்து எப்படி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சு முடிவு பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜோக்கை நீங்க படிக்கலையே. இட் வாஸ் மெட்டா நியூஸ் இட் செல்ஃப். சுப்ரியா ஸ்ரீநேத் வந்து காங்கிரஸோடைய ஐடி ரூம் உள்ள போயிட்டு கையை தூக்கிட்டே போனாங்க தெரியுமா? ஒரு வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? 2024 எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு சுப்ரியா ஸ்ரீநேத் வந்து உள்ள போறாங்க. டெல்லியோடைய ஐடி டீம், காங்கிரஸ் ஐடி டீம் உள்ள போயிட்டு அப்படியே கையை தூக்கிட்டே உள்ள போறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க மெட்டால. He has quoted that. அவங்க கோட் பண்ணிருக்காங்க. They have quoted the Supriya Shinathோட வீடியோ பார்த்து நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. So I wanted to actually tell you that. ஸோ எல்லாமே ஒரு பர்செப்ஷன் பில்டிங்ல தான் இந்த இதுவே போயிட்டு இருக்கு. இந்த டீப் ஸ்டேட்டே நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஹிண்டன்பர்க் ஒரு அங்கமா இருந்துச்சு. இப்போ அது கலைக்கப்பட்டுருச்சு நமக்கு தெரியுது. ஆனா
இதே நேத்தன் ஆண்டர்சன் வந்து ஒரு விஷயத்த அவருடைய லெட்டர்ல மென்ஷன் பண்றாரு. என்ன அப்படின்னா, எனக்கு கீழ இருந்த 11 பேர் கொண்ட டீம் இப்போ தனித்தனியா அவங்க வந்து ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி அந்த விஷயங்கள்ல வருது. அப்ப டீப் ஸ்டேட் ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு அமைப்பிலிருந்து மேலும் பல அமைப்பா விரிவடைய முயற்சி செய்யுது. திரும்பவும் இது வந்து ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும், மோடி கவர்ன்மென்ட்க்கும் ஒரு சவாலை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு புது பரிமாணத்த நோக்கி நகருது. அப்படி நாம புரிஞ்சுக்கலாமா? ட்ரம்புக்கு பயந்து போயிட்டாங்க உங்களுக்கு அப்படின்றத விட இது அப்படி அப்படியெல்லாம் பயப்படலாம் போக மாட்டாங்க, பயந்தெல்லாம் போக மாட்டாங்க. இந்த நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால இந்த நிறுவனம் கலைக்கப்படுதே ஒழிய மத்தவங்க வெளியில வர்றவங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவில் பிஎஃப்ஐ கலைக்கப்பட்டுச்சு. என்ன பிஎஃப்ஐ இருக்கிறவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்களா? இல்ல இல்ல, எல்லாம் போய் எஸ்டிபிஐ அங்க எங்கன்னு போயிட்டாங்கல்ல. சோ பிஎஃப்ஐ மறுபடியும் இன்னொரு உருவம் எடுத்து வருது இல்லையா? அல்லுமா ஜிமாத்து அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு ஏதோ ஒரு இயக்கத்துல போய் சேர்ந்துட்டு மறுபடியும் அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது போலதான் இவங்களும். இந்த 11 பேர் அவர் எதுக்கு அந்த இன்ட் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, ஹிண்டன்பர்க் க்ளோஸ், பட் ஹிண்டன்பர்க் ஒர்க் வந்து they will do it. See, அவங்க முதல்ல நீங்க ஜார்ஜ் சோரோஸ் உடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுங்க. ஜார்ஜ் சோரோஸ் வாண்டட் டு வீக்கன் தி கண்ட்ரீஸ் பினான்சியலி. ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியை பினான்சியலா எப்படி நீங்க எக்கனாமிக்கலா எப்படி அடி வாங்க வைக்கலான்றது தான் அவருடைய முக்கியமான வேலை. அதை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதை வந்து அவர் பல கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வந்து அரசியல் தலையீட்டுனால இல்ல வேறு சில ஒரு இதுல தலையிட்டு உள்ள இட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. சோ அதனால அவங்க வந்து இந்தியா மாதிரி ஒரு பொருளாதாரம், முக்கியமா வந்து இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா பொருளாதாரத்துல வந்து மற்ற கண்ட்ரீஸுக்கு ஒரு ஒரு சேலஞ்சா இருக்கிறது வந்து அவங்க விரும்பல. அவங்கள பொறுத்த வரைக்கும் they wanted to weaken the இந்தியன் எக்கனாமி. அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் அவங்க இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடிடுவாங்க நான் நம்பல. ஹிண்டன்பர்க் விட க்ளோஸ்ட், பட் ஹிண்டன்பர்க் மாதிரி இன்னொரு 1000 பேருக்கு வரும் ஏதாவது ஒரு வரும். அவங்களுக்கும் பின்னாடியில இருந்து பின்னாடி வந்து பணம் கொடுத்து ஏதாவது செய்ய வைப்பாங்க. மறுபடியும் நம்மளுடைய இது மேல ஒரு ஹிட் டார்கெட் இருக்கும். அது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ டீப் ஸ்டேட்டை வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா அழிச்சிட முடியாது. டீப் ஸ்டேட்டை வந்து அழிக்கணும்னா அது வந்து ஒரு பெரிய வேலை இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து உள்ள பெனிட்ரேட் பண்ணிருக்காங்க. எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே ஒரு டீப் ஸ்டேட்டோட ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான். அவங்களுடைய வேலையை அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். சரி, நீங்க சொல்ற மாரி இந்தியாவோட வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் டீப் ஸ்டேட் வந்து வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ இந்தியா அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சவாலா தானே இருக்கும். நாமளே பார்த்தோம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் மாரி எடுத்துக்குது. நான் இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் விதிப்பேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்போ அவரும் பார்ட் ஆஃப் டீப் ஸ்டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அவரும் ஹிண்டன்பர்க் மாதிரியான பிற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? இப்போ மோடியை நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு நேஷனலிஸ்டா பாக்குறீங்களோ, அவரை விட ஒரு சில பர்சன்டேஜ் அதிகமான நேஷனலிஸ்டா தான் நீங்க வந்து ட்ரம்ப பார்க்கணும். ஏன்னா ட்ரம்ப் எப்பவுமே எப்படின்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அமெரிக்காவா இந்தியான்னு வந்துச்சுன்னா அவர் இந்தியாவை சப்போர்ட் பண்ண மாட்டார், அமெரிக்காவை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவார். எப்படி மோடியை வந்து நீங்க உட்கார வச்சுட்டு இந்தியாவா வேற நாடா கேட்டீங்கன்னா அவர் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட், இவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால அவர் வந்து இதோட டீப் ஸ்டேட்டோட ஆளுன்னு சொல்ல முடியாது. அவர் நேஷனலிஸ்ட். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இஸ் பிக் டைம் நேஷனலிஸ்ட். அவருக்கு வந்து அமெரிக்கன் இது வந்து இருக்கணும், உற்பத்திகள் வந்து அமெரிக்காவே பண்ணணும், அந்த ரிசோர்சஸ் வந்து கரெக்டான ஆட்களுக்கு போய் சேரணும். தேவையில்லாம ஒரு இன்னொரு கண்ட்ரி மேல போய் ஒரு வார திணிக்கிறதோ, அவங்களுக்கு அந்த வார நான் வந்து ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் அடிமையாக்குறதோ அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. பட் அதே சமயம் அவர் சொன்னதுலயும் வந்து நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம் ஒரு சில இருக்கு. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீயா அமெரிக்கா உள்ள எப்படி போகும்? டாக்ஸ் அவர் ஏத்துறாரோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நேரடியா உள்ள போவோம். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு கன்சூமபிள் ப்ராடக்ட்ஸோ ஏதோ ஒண்ணு உள்ள போகுது அப்படின்னா அதற்கான டாக்ஸை வந்து அவர் ஏத்துறான்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, அந்த ப்ராடக்டை நம்ம தயாரிக்கணும். புரியுதுங்களா? இது பெரிய டிஃபரன்ஸே ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி நம்ம வந்து சைனா ப்ராடக்ட்ஸ் மேல வந்து பேன் கொடுத்தோமோ அந்த மாதிரி தான் அவர் பண்றது. ஆனா அவர் பேன் பண்ணல, அதுக்கு பதிலா அவர் டாக்ஸ் போடுறான்றாரு. டாக்ஸ் போடுறது எதுனா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் பப்ளிக்கு சொல்றாரு ஒழிய மத்தபடி he is not a deep state person. He hates George Soros, he hates deep state. அவர் வந்து கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக மாட்டாரு. பட் அவர் வந்து இஸ் a nationalist. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்தியா எப்படியோ அதே மாதிரி அமெரிக்கா வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாப்பாரு, இங்க மோடி வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பாப்பாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் தென் ரெண்டு பேரும் ஒரு சில காமன் இதுல வந்து ஒத்து வந்துருவாங்க. முக்கியமா வந்து இப்போ ஒரு இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல ஹமாஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஆப்கானிஸ்தான் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க எல்லாம் ஒன்னா வந்துருவாங்க. கண்டிப்பா வந்து அது நமக்கு நல்லதுதான் நடக்கும். அதுல எந்த இதுவும் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நல்லதுதான் நடக்கும்.
பொருளாதாரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ விட்டு கொடுக்கறது, இப்ப நம்ம அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து உள்ள பண்றது, என்ட்ரி பண்றது, நிறுத்துறது, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அவங்க லெவல்ல அந்த டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்த 4 இயர்ஸ் ட்ரம்போட ஆட்சியில இந்த டீப் ஸ்டேட் அப்படின்ற அந்த விஷயத்தின் மேலான இறுக்கம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா ஹிண்டன்பர்க் மாதிரியான புதிய நிறுவனங்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? புதுசா ஆ நிறுவனங்கள் உருவாகுது அப்படிங்கும்போது, அதன் மீது கண்காணிப்பு அதிகப்படுத்தப்படுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்சு கண்காணிப்பு அதிகப்படுத்துறதுன்றதை விட பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ் அவங்க வந்து வந்து அந்த பாலிடிக்ஸ் இதுல வந்து தலையிட்டது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா விசாரணைக்கு வரும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே நிறைய இன்ஃபேக்ட் இப்பவே வந்து ஏகப்பட்ட இது வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இப்போ எல்லாம் வந்துச்சுன்னா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஒரு பக்கம் வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை நம்ம அரசியல்வாதி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஹிண்டன்பர்க் அஸ் அ கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் அதோட டைரக்டர்ஸ் வந்து தேர் ஸ்டில் அவங்க வந்து அவங்களை பிடிச்சி கேட்க தான் செய்வாங்க. கண்டிப்பா இது வந்து என்ன மாதிரி இது பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா டைரக்ட் அமெரிக்கன் கம்பெனி, அதாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து டைரக்டா அமெரிக்காலேயே ஆரம்பிச்சு அமெரிக்காலேயே ஃபண்ட் பண்ணி அவங்க வேர்ல்ட் ஓவர் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸ் மேல இவர் நேட் ஆண்டர்சன் ஹிண்டன்பர்க் கம்பெனி வந்து பல ரிப்போர்ட்டுகள் வந்து பப்ளிக்ல போட்டு அது பல இஷ்யூ ஆகி ஷேர் பிரைஸ் எல்லாம் கீழே விழுந்து அந்த கம்பெனியுடைய சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வேலையை விட்டு போறதோ, சிஇஓ வேலையை விட்டு போறதோ, இல்ல அவங்களுடைய ஷேர் டீலிஸ்ட் ஆகுறதோ எல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்படி நடக்காது. இவங்க உலக அளவில் பண்ணாலும் அமெரிக்கன் கம்பெனிஸ், டைரக்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் ஒரு சில கம்பெனிஸுக்கு நேட் ஆண்டர்சன்னால நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால ஹி வில் டேக் இட் சீரியஸ்லி. அவர் கண்டிப்பா வந்து இதோடைய பின்னணியை ஆராய்வாரு. எப்படி நீ அமெரிக்கன் கம்பெனியை வந்து டார்கெட் பண்ண அப்படின்னா எவரோ சொல்லி பண்ணிருக்காங்க. அதனால வந்து நேட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாங்க எப்படி இந்த டேட்டாவை எடுத்தோம், எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி அடுத்த 2 வருஷத்துல நாங்களே தரோவா அத வந்து உங்களுக்கு புரியிற மாரி நாங்க வந்து ரிப்போர்ட் தரப்போறோம். இத படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆறவங்க எங்கள மாரியே நீங்களும் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க இன்னும் 100 ஹிண்டன்பர்க் உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். நான் சொன்னேன் டீப் ஸ்டேட் வில் நெவர் கீப் குவைட். டீப் ஸ்டேட் வந்து அப்படியே சும்மா வந்து இன்னைக்கு ஒரு அடி வாங்கிட்டா நாங்க அப்படியே நேரம் நாங்க வந்து ரிட்டையர் ஆயிரோம்னு சொல்ற ஆள் கிடையாது. தே வில் ட்ரை. அவங்க வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க தானே கம்பெனி நடத்துனீங்க, நீங்க தான் வந்து மற்ற சில ஆர்கனைசேஷன்ஸ் மேல குறை சொன்னீங்க, தப்பு சொன்னீங்க, டேட்டா நீங்க அது நீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க. அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு எதுக்கு 2 வருஷம் தேவைப்படுது? சிம்பிள் கொஸ்டின் இல்ல. 2 வருஷம் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? ஒரு ரிப்போர்ட்டை நீங்க ரெடி பண்ணி கொடுத்து, இப்போ ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து தான் நீங்க மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய ஒரு ஹிட் ஜாப பண்ணிருக்கீங்க. ஒரு இது மாதிரி ஏதோ கூலிக்கு ஏவி விட்ட மாதிரி நீங்க வந்து எல்லா கம்பெனிஸ் மேலேயும் குறை சொல்றது, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸை கீழே விழ வைக்கிறது, அந்த கம்பெனியை மூட வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்றத சொல்றதுக்கே உலகத்துக்கு சொல்றதுக்கு 2 வருஷம் தேவைப்படுமா? எனக்கு தெரியல. இப்ப நீங்க ஒரு கம்பெனில இருக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல சொல்லிட போறீங்க. நான் ஒரு 2 நிமிஷம் சொல்லிட போறேன். இல்ல இந்த கம்பெனில 10 வருஷம் என்ன பண்ணிருக்கோம் எல்லாத்தையுமே சொல்ல போறோம். இதை வந்து நீங்க பெரிய அனலைசிஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த 2 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நம்ம இதை மறந்துடுவோம் இல்லையா, ஒரு கேவலமான ரிப்போர்ட் அது பார்த்தாலும் ஒண்ணுமே புரியாத மாதிரி ஏகப்பட்ட டேட்டா உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் குழப்பி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட் வர்றது டவுட். எனக்கு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட் வராது. 2 வருஷம் கழிச்சு நீங்க அதாவது என்னமோ ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நீ இன்னைக்கு வந்து நிரூபிடானா நான் 2 வருஷம் கழிச்சு நான் பத்தினி நிரூபிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்குது. நீ இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா கம்பெனி ஏன்டா மூடுறேன்னு கேட்டா நான் 2 வருஷம் கழிச்சு நான் பத்தினி நிரூபிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அது ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு வாதம், மிக மிக கேவலமான ஒரு வாதம். வரட்டும். ஓகே. மொத்தத்துல இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த நாங்க வந்து 2 இயர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னே சொல்றாங்க. இஷ்யூ கண்டிப்பா டைவர்ட் ஆமா. இஷ்யூ டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி தானே பண்ணி ஆகணும். அப்ப இப்ப யாராவது ஒருத்தர் வந்து நீங்களே போய் கேக்குறீங்க, என்ன இந்த மாதிரி ஒரு கம்பெனி மூட்டு போயிட்டாங்களே, இந்த மாதிரி அதானி மேல இவ்வளவு பெரிய சொன்னாங்க அப்படின்னா, இல்ல நீ 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க, ரிப்போர்ட் தரும், ரிப்போர்ட் வரான்னு சொல்லியிருக்காங்க 2 வருஷத்துல. அதை பார்த்துட்டு அவங்க நிறைய இது வந்து உருவாக்குவாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பத்தி எரியும் போது நடுவில் ஒருத்தர் டர்னு வந்து பெரியார் உள்ள நுழைச்ச உடனே எல்லாரும் அதை விட்டுட்டு எல்லாரும் பெரியார் பண்ண ஓட்டோம்ல. இப்ப யாராவது ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பத்தி பேசுறோமா? என்ன அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு, இத்தனை பிரச்சனை பண்ணிருக்காரு, அவ்வளவு இது பண்ணிருக்காரு, எல்லா இதுவுமே வந்து மீடியாவுமே அண்ணாமலையை ஃபாலோ பண்ணி ஓட்டிட்டு இருந்தது. டர்னு ஒருத்தர் கூட வந்து இவ்வளவு நாள் பெரியாரை வந்து என்னுடைய ஆசான், என்னுடைய தந்தைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு திடீர்னு வந்து யாரு தந்தை அப்படின்னு எல்லாரும் அவர் பின்னாடி ஓட்டமா? அதுதான் அந்த மாதிரிதான் இதுவும். இன்னும் 2 வருஷத்துக்கு யாருங்க வந்து ஹிண்டன்பர்க் ஞாபகம் வச்சுக்குவாங்க? இதுக்குள்ள எவ்வளவு நடக்கும், எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ஹிண்டன்பர்க் எவனாவது ஞாபகம் வச்சிருப்பானா? அவன் கேட்கறான் பாருங்க, டைம் 2 வருஷம் கேட்கறான். அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்ல. இது கம்ப்ளீட்லி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். இது அப்படியே கம்ப்ளீட்டா டைவர்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இத்தனை நேரம் கேள்விகளுக்கு சிறப்பா பதில் அளிச்சதுக்கு நன்றி சார். வணக்கம்.